அடுத்து 6. கெடுவல் யான் என்பது அறிய தன்னெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யும். தன்னெஞ்சம் நடுவுரி கெடுவல் யான். யான் கெடுவல். தன்னெஞ்சம் யான் கெடுவல் என்பது அறிய அல்ல செய்யும் என்று இப்படி படித்தால், இப்ப நான் சொல்ல மாதிரி படித்தால் பொருள் சிறப்பாக விளங்கும். அதாவது நடுவுரினா நடுவு நிலைமை தவறினால், நடுவு நிலைமை தவறி நல்லது அல்லாததை செய்தால் அல்ல செய்யின். நடுவொரி அல்ல செய்யின், நல்லது அல்லாததை செய்தால், கெடுதல் செய்தால். நான் கெட்டு போக போகிறேன் என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். ரொம்ப கடுமையாக இந்த குரல்ல 6வது குரல்ல சொல்லுகிறார். நீ நேர்மையில் என்று தவறினால் நான் கெட்டு போக போகிறேன். நிறைய இடங்கள்ல தப்பு தப்பா வாழ்கிறார்கள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த குரலை எல்லாம் பொருள் உணர்ந்து படிப்பார்களே ஆனால் ஒரு சிறு தவறு செய்வார்களா? பொருள் உணர்ந்து படிக்கணும், உணரணும். அதுக்கு ஒரு குரல் இருக்குது. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில். ஓதினா நாள்தோறும் படிக்கிறான், தான் படித்ததை உணர்றான். ஓதி உணர்ந்தும் உணர்றான், படிக்கிறான், படிச்சது என்னான்னு உணர்றான், மற்றவாளுக்கு சொல்லி கொடுக்குறான். ஆனாலும் இவன் என்ன பண்ணல, அதுபடி நடக்கல. அவனை விட முட்டாள் வேற ஒருத்தனும் கிடையாதுன்னு எவ்வளவு அற்புதமா கோபமா, இந்த வெகுளாமையில கோபமான குரல்ல வைக்காம இத பேதமையில வைக்கிறார். நிறைய பேர் முட்டாள் இருப்பான். அந்த முட்டாளெல்லாம் இல்ல, வடிகட்டின முட்டாள் இவன் தான். இவன் கற்பிக்கிறான். அந்த கற்பித்ததை அதனுடைய பொருள் என்ன என்பதையும் உணர்றான். அதை பிறர்க்கும் சொல்லிக் கொடுக்கிறான். பிறர்க்கு உரைத்தும். ஓதி உணர்ந்து பிறர் குறைத்தும் தான் அடங்கா, தான் நடக்கல, தான் அத மாதிரி நடக்கல. எதுக்காகடா ஓதுன? எதுக்காக அதை உணர்ந்தாய்? அந்த உணர்ந்ததிலேயும் பிழை இருப்பதனாலே தான் பிறருக்கு சொல்லிக் கொடுத்தும் கூட நீ அதன்படி நடக்கவில்லை. தான் அடங்கா பேதையின் பேதையாரில். அறியாமை இருளில் சூழ்ந்து இருக்கிற அந்த முட்டாளை விட நீ அடிமுட்டாள் என்பதை அந்த குரல்லே சொல்லுகிறார். இங்கே கெடுவல் யான், நான் கெட்டு போவேன், நேர்மையாளனாக இல்லை என்றால் நான் கெடுவேன் என்று இந்த குரல் மூலமாக உணர்த்துகிறார். யார் கெட்டா? கோவலனுக்கு தப்பா நீதி சொன்னவன் தன்னுடைய மனைவியின் கால்களில் அணிந்திருந்த பரல், அந்த சலங்கையினுடைய பரல்ல என்ன இருந்தது? முத்து இருந்துச்சு. இந்த அம்மா கிட்ட இருந்து வாங்கின, கோவலன் இருந்து பெற்றது மாணிக்க பரல் இருந்தது. அதை அவனுடைய முகத்தில் திரிக்கிற மாதிரி எடுத்த உடனே யானோ அரசன், யானே கல்வன் என்று அவன் கேட்டான். அதான் கெடுவல் யான். தவறான நீதி சொன்ன அந்த பாண்டிய நெடுஞ்செடியன் கெடுவல் யான் என்பது அறிய அதன் மூலமாக தெரிந்து கொள்வீர்களாக என்று இந்த குரல் மூலமாக அறிவிக்கிறார் திருவள்ளுவர். மீண்டும் குரலை கவனியுங்கள். கெடுவல் யான் என்பது அறிய தன்னெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யும் என்பது அந்த குரல். அடுத்து அது அளபட நடுவுரின்னு சொல்லணும். நடுவுரி ஈன்னு சொல்லக்கூடாது. நடுவுரி அல்ல செய்யும் என்று கூற வேண்டும். அடுத்து 7வது குரல். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கன் தங்கியான் தாழ்வு. இதுக்கு 219, 220, 841, 988 4 குரல்களை இணைத்து படிக்க வேண்டும். இது பெரியவர்கள்லாம் குறிச்சிக்கங்க. 219, 220, 841, 988 இந்த 4 குரல்களையும் இணைத்து படிக்க வேண்டும். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. அதாவது நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு உலகம் கெடுவாக வையாது. அப்படி படிச்சா பொருள். நடுவுநிலை நின்று அறத்தின்கண் தங்கினவனது வறுமையை உயர்ந்தோர் கேடாக கருதார்.
இவன் வறுமையாயிட்டு எப்படி வறுமையாவனா? தப்பு தண்டா பண்ணி வறுமையானானா? இருக்கிற சொத்தெல்லாம் அடிச்சுக்கு வறுமையானானா? அப்படியெல்லாம் இல்லை. அவன் நன்றாகத்தான் வாழ்ந்தான், பிறருக்கு நல்லதுதான் செய்தான். அப்படி இருக்கும்போது ஏன் வாழ்ந்தான் என்று உயர்ந்தவர்கள் அதை அவன் கேடாக கருத மாட்டார்கள். யாரை கேடாக கருத மாட்டார்கள்? நேர்மையாக வாழ்ந்தவனை அவன் வறுமையில் இருந்தாலும் துச்சமாக மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த கருத்து. கெடுவாக வையாது உலகம். தப்பா நினைக்காது, நேர்மையாக நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு. நடுவு நிலைமையோடு பிறருக்கு உதவி நேர்மையாளனாக வாழ்ந்தவன் தாழ்வடைந்தாள், அது வறுமையாளனா. ஆனால் இந்த உலகமானது தப்பா நினைக்காது, கெடுவாக வையாது என்பதை அறிந்து கொள்ளுக. மீண்டும் குறளை பாருங்கள். கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. 8 சமன் செய்து சீர்தூக்கும் கோல்வோல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்கனி. இங்க அமைந்தொரு பால்னு போட்டிருப்பாங்க. நீங்க திருக்குறளை தவறா படிச்சிடக்கூடாது. ஒருபால் கோடாமை சான்றோர்கனி சமன் செய்து சீர்தூக்கும் கோல்வோல் அமைந்து, அங்கே அரைப்புள்ளி வைக்கணும். ஒருபால் கோடாமை சான்றோர்கனி, ஒரு பக்கமாக உன்னுடைய மனதை செலுத்தி தவறான தீர்ப்பை அளித்து விடக்கூடாது. நீ படித்த சட்டம் எல்லாம் அசட்டமாக ஆகிவிடும் என்பதனால அந்த சட்டத்தை சரியாக கையில் எடுத்துக்கொண்டு, சட்ட புத்தகம் என்ன சொல்லுகிறது? நீதி நெறி தவறாமல் நீ நடக்க வேண்டும். வாதாடுகிற வழக்கறிஞரும் தவறான ஆளுக்கு வாதாடக்கூடாது என்பதுதான் முக்கியம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? தவறான ஆளுகளுக்கு நிறைய கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு தவறான ஆளுகளுக்காக வாதாடுகிற வழக்கறிஞர்களும் பலர் இருக்கிறார்கள். அதேபோல் நீதி அரசரும் தவறாக வழி நடந்தால் இந்த நாடு தாங்காது என்பதைத்தான் இந்த குறளிலே சமன் செய்து சீர்தூக்கும் கோல்வோல் அமைந்து. அந்த கோல் எப்படி இருக்கு? பழைய தராசன் அனுப்பி வச்சுக்கோங்க. அந்த தராசில ஏதேனும் தவறு செய்தால் அந்த வணிகன் எவ்வாறு நிலை தவறி சென்று விடுவானோ அதுபோல் நீதியரசர் கோடாமல் இருந்தால்தான் அந்த நீதியரசர் என்ற சான்றன்மைக்கு அழகு. அணி என்றால் அழகு என்று பொருள். குருவால் கோடாமையாவது துலாக்கோளை சீர்தூக்கி பார்ப்பதை போல என்று நம்முடைய உரையாசிரியர் எழுதுகிறார்கள். எப்படி கவனிக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். 3 விதமாக கவனிக்க வேண்டும். ஒன்று, அவன் நமக்கு பகைவனாக இருந்தால், இந்த வழக்கிலே அவன் நேர்மையாளன் என்றால் அவனை பகைவன் என்று பார்க்க முடியாது. இவன் நண்பன் என்றால் நண்பன் என்பதற்காக தவறான முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 3வது, நொதுமல் என்று சொல்கிறார். நொதுமல் என்றால் அயலார். இவன் பகைவனும் இல்லை, நண்பனும் இல்லை. 3வது ஆள். இந்த முத்திரத்தாரையும் மனதில் கொண்டு நீ இந்த தராசு கோல் போல தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்பதனாலேதான் சமன் செய்து, குறளை கவனிங்க, எங்க நிறுத்தணும்? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து, அப்படி கொண்டு வரணும். அங்க அரைப்புள்ளி போடணும். சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை. ஒருபால்னா ஒரு பக்கம் என்று பொருள். பால்னா பக்கம். ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி அழகு என்று பொருள். 9வது குறள். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் என்னை வரி. செப்பம் ஒரு, சொற்கோட்டம் இல்லது உட்கோட்டம் என்னை ஒரு தலையா பெறின் என்பது அதனுடைய பொருள். குற்றவாளி 10 பேர் தப்பினாலும் குற்றமில்லாத எவனொருவன் குற்றவாளியை ஆக்கப்பட்டு தண்டம் பெறக்கூடாது என்பது அறமுறை அடிப்படை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்னை பெறின். இந்த கருத்தை 10 பேர் தப்பினாலும் குற்றவாளிதான். 10 பேர் என்ன எப்படி தப்புவான்? நம்ம அதிவீர பாண்டியன் சொன்னார் இல்லையா, பொய்யுடைய ஒருவன் சொல்வன்மையினால் மெய்வோலுமே மெய்வோலுமே, மெய்யுடைய ஒருவன் சொல்லமாட்டாமையால் பொய் போலுமே என்று சொன்னார் அல்லவா? அந்த வாத திறமையினாலே இந்த வழக்கறிஞர்கள் இப்படி தான் இது சொல்லுகிறார். இன்னும்
ஒரு கருத்தி குரல் இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்லாத செய்திகள் எல்லாம் இல்லை. குழந்தை திருமணத்தை சங்க காலத்துல 12 வயது 16 வயது என்று இருந்ததை எதிர்த்தவர் திருவள்ளுவர். அதற்கான குரல் இருக்கிறது. அதே போல் 30 வயது 35 வயது கடந்தும் திருமணமாகாத சூழல் இருப்பதையும் எதிர்த்தவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருவள்ளுவர். அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை சொல்லி அடுத்த 10வது குறளை நாளைய காலை வகுப்பில் பார்ப்போம் என்பதை சொல்லி நன்றி, வணக்கம். 10ஆம் குறள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்ய. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்ய. இத குறளுக்குள் பொருளாக பிறவும் தமப்போல் செய்யும், அதாவது பிறவும் தமப்போல் பேணி செய்யும். எதை? வாணிகத்தை. வாணிகத்தை பேணி செய்யும். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் சிறக்கும் என்பது அதனுடைய கருத்து. வாணிகம் செய்வார் தம் பொருள் பிறர் பொருள் என வேறுபாடு கருதாமல் தம் பொருள் என கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்ய வேண்டும் என்பது இந்த குறளினுடைய திரண்ட கருத்து. தன்னுடைய பொருளை எவ்வாறு பாதுகாப்போமோ அதே மாதிரி பாதுகாத்து, தம் பொருள் வேறு இன்னொரு பொருள் வேறு என்று கருதாமல் அந்த வணிகத்திலே ஒரு அறம் இருக்க வேண்டும் என்கிற கருத்திலே இந்த குறளை எழுதியிருக்கிறார். பிறர் பொருளையும் தம் பொருள் போல் பேணி அறத்தை நடுவுநிலையுடன் எண்ணி வாணிகம் செய்தால் அவர் பொருள் என்றும் இருவேறுபடாமல் தாம் ஒன்றை கொடுத்து அதற்கு ஒப்பாக பிறரிடம் வாங்குங்கால் எப்படி வாங்க நினைவோமோ அப்படி நம்மிடம் ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்க நினைவாரும் நினைவர் என எண்ணி நடுவுநிலை அறம் பேணி தம் வணிகத்தை செய்தால் தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொடாது கொடுப்பதும் குறை கொடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி துவந்திருக்கை என்பது பட்டினப்பாளையினுடைய வரிகள். இது எப்படி நம்ம அந்த வணிகம் செய்ய வேண்டும்? கொள்வதும் மிகை கொள்ளாது, எடுத்து போட்டுக்கூடாது அப்படியே. அதே மாதிரி நாம கொடுக்கிற போது குறைவாக எடையை குறைத்து விற்கக்கூடாது. இப்ப நிறைய இந்த புலனத்தின் வழி காட்டுகிறார்கள். அந்த எடை போடுகிறவர்கள் ஏதேனும் அதில் ஒட்ட வைப்பது அல்லது வேறு கனி அழுகிய கனி ஒன்றை அதை மாற்றி விடுவது. அவர்கள் அந்த பக்கம் பையை குனிந்து எடுக்கிற போது அதிலிருந்து வேறு ஒரு பொருளை, நல்ல பொருளை எடுத்துவிட்டு ஒரு அழுகல் பொருளை போட்டு விற்பதாக எல்லாம் காட்டுகிறார்கள். மிகவும் எச்சரிக்கையாக பையில் வாங்குகிற போதும் அவ்வாறு பார்த்து வாங்க வேண்டும். இந்த மாதிரி தில்லுமுள்ளு செய்து விடுவார்கள் என்பதனால அவருக்கு கொடுக்கிற பொருள் நல்லதாக இருக்க வேண்டும். அப்பதான் வாடிக்கையாளர் ஒழுங்கா வருவார். அந்த நியதி தெரியாதவர்கள் இது மாதிரி பிழைகளை செய்வார்கள். எப்படி இருந்தாலும் நுகர்வோர் மிகவும் எச்சரிக்கையாக இதை நாம் கையாள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். இந்த வணிகம் மட்டுமன்று, இந்த செல்வத்தை சேர்க்கிற போது காந்தியார் என்ன சொல்லுவார்னா, அச்செல்வத்திற்கு ஒரு தர்மகர்த்தாவாக இருக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன், தர்மகர்த்தாவாக இருந்து அதை பிறருக்கும் அந்த லாபத்தை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கை. இது திருக்குறள்ல இருக்குங்கிறது அவருக்கு ரொம்ப பின்னால்தான் தெரியும். ஆனா அவர் இதை திருக்குறளில் இருக்கிறது என்பது தெரியாமலே அவர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். அவருடைய கருத்துல இதைத்தான் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும். நாம
ஒரு பொருளை வாங்குகிற போது எவ்வாறு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று கருதி வாங்குகிறோமோ, அது மாதிரி நாம் விற்பனை செய்கிற போது அதே மாதிரி பொருளை அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தம போல் செய்யும். மற்றவர்களையும் நம்மை போல மதித்து இந்த வணிகத்தை செய்ய வேண்டும் என்பது இந்த 10வது குறளினுடைய நடுவுநிலைமை அதிகாரத்தின் 10வது குறளினுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.